தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்றாங்க, காலங்காலமா தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடி கடைசி வரை போராடி கடைசியாக தாழ்த்தப்பட்ட ஒரு மகனைய மணந்து வாழ்ந்து காட்டிய மகள் நம்முடைய மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள். அவர்கள் இந்த நாட்டினுடைய நம் இனத்தினுடைய பெரியார். இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது பெரிய கல்வியாளர் அல்ல, கல்வியறி பெற்ற மகள் அல்ல, ஆனால் விடுதலை உணர்வு பெற்ற மகள் நம்முடைய பாட்டியார் அஞ்சலை அம்மாள். அவள் மட்டுமல்ல, கணவர் மட்டுமல்ல, மகன் மட்டுமல்ல, மருமகன் மட்டுமல்ல, மருமகள் மட்டுமல்ல, எல்லோரும் பேரன் பெத்தி எல்லோரும் குடும்பத்தோட போடுவாடி இந்த நாட்டின் விடுதலைக்கு சிறைப்பட்டார்கள் என்றால் அப்படிப்பட்ட பெருமாட்டி நம்முடைய வீரப்பாட்டி அஞ்சலை அம்மாள். அவள் தமிழ் பேரினத்தின் மான மரத்தி, அவள் தமிழ் பேரினத்தின் பெரியார். ஐயா ஈவேரா வந்துதான் படிக்க வைத்தார் என்றார்கள். சொல்றாரு பாருங்க, புலச்சி எல்லாம் ஜம்பர் போட்டா, புலச்சி எல்லாம் ஜம்பர் போட்டா துணி விலை ஏறாதான்னு கேட்கிறப்பல. புலச்சினா யாரு? பறச்சி. பறச்சி எல்லாம் ஜம்பர் போட்டா ரவுக்க போட்டா துணி விலை ஏறாதா என்று கேட்டவர் யார்? ஐயா ஈவேரா அவர்கள். அந்த காலகட்டத்திலே படித்து கோட் சூட் போட்டவன் யார்? நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா. நம்முடைய பாட்டி மாறாப்பு சேலை போடக்கூடாது என்று மார்பை காட்டிக் கொண்டுதான் இருக்க வேண்டும், தோல் சேலை போடக்கூடாது என்ற நிலை இருக்கிற போது அந்த தோல் சேலை மாறாப்பு சேலை போட வேண்டும் என்பதற்காக போராடி உயிர் நீத்த நமது முன்னவர்கள். நீ ஜாக்கெட், நீ ஜம்பர் போட்டால் துணிகளை ஏறிவிடும் என்று சொன்னவன் பெரியாரா? நம் பாட்டிக்கும் நம் பெரியத்தா சின்னத்தாவுக்கும் மாறாப்பு சேலை போடுகிற உரிமையை போராடி பெற்றுக் கொடுத்த நமது முன்னவர்கள் பெரியாரா என்பதை அறிவு சமூகம் எண்ணி பார்க்கணும். என்ன சமூக சீர்திருத்தம்? இப்ப நமக்கு என்ன, அவன் எதிரி, அவன் எதிரி, அது எனக்கு தெரியுதுரா. நீ யாரா? நீ யாரு முதல்ல? நீ யாரா? நீ யார் முதல்ல சொல்லு. நீ யார் சொல்லு. என்ன என்ன வச்சது? எப்படி எப்படி இருக்கு பாருங்க. யார் பெரியார் இருக்குல்ல, யார் பெரியார்? எனக்கு யார் பெரியாரு? எனக்கு யார் பெரியார்? என்னை பெத்தவன் எங்க அப்பன். அவன் என்னைய காத்தான். ஆனா என் மண்ணை பெற்று மண்ணை காத்தான் ஒருத்தன், இந்த மண்ணின் மகன், என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார். அவன் என் இனத்தின் பெரியார். நஞ்சில்லா உணவு அதுவே நம் கணவன் தான், அவன் என் பெரியார். போட்டிருக்கேன் பாத்தியா? அந்த தாடிக்கு இந்த தாடி சிறந்த தாடிடா. ஏன்? அவர் ஓன் டாடி. அவன் பெரியார். 29 முறை சிறை தண்டனை பெற்றவன் நம்முடைய பாட்டன் விஸ்வநாதன். நான் செய்கிற இக்காரியம் வெல்லும், எழுச்சியுற்று வெல்லும். அதாவது தமிழ் மொழியை காக்குங்கிறாப்ல. கீழே சின்னச்சாமின்னு இறந்து போறான். ஐயா ஈவேரா கடிதத்தில் எழுதுறார், சின்னச்சாமி முதலியார். எப்படி? சாதி ஒழிப்பு புரட்சியாளர்கள். சின்னச்சாமி முதலியார் அவங்க ஆத்தாப்பட்ட கடன் தொல்லை தாங்காம இறந்து போனார்னு எழுதுறாப்ல. இவன் என்ன கடிதம் எழுதிட்டு சாகுறான், அவர் என்ன எழுதுறாப்ல? இப்ப உனக்கு முன்னாடி இருக்கிறதுல யாரு உனக்கு பெரியார்? விளங்குதா? எத்தனை பேர் செத்துருக்கான் பாரு. சத்தியமங்கலமுத்து, கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், சிவகங்கை ராஜேந்திரன், கீரனூர் முத்து, பாத்துக்க, ஆசிரியர் வீரப்பன், எண்ணற்ற பெருமக்கள், எண்ணரும் தமிழ் இறந்து விடக்கூடாது என்பதற்காக இறந்தவன். அன்பு தம்பி தங்கைகளே, நாளை என் தாய்மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்றுதான் அவார் மொழி கவிஞர் ரசூல் அம்சுத்து சொன்னான். ஆனால் இறந்து விடுமோ என்று இறந்து போனவன் நம்முயிர் முன்னவர்கள். பாரு, இதெல்லாம் கொஞ்சம்டா. இத்தனை ஆயிரம் பெரியார் இருக்கும்போது உனக்கு எதுக்குடா? டே, இவரா செஞ்சது? ஐயா செஞ்ச என்ன சமூக சீர்திருத்தம்? கோயிலுக்குள் நுழைய கூடாது தீட்டு என்றான். வெளியே வந்தான் ஒருவன், கோயிலே தீட்டு என்றான்.
பட்டையை இப்படி போடக்கூடாதா நீ தீட்டுன்றான். இப்படி போட படுக்க வைத்து போடாத, நிமித்து போடு என்றான். முட்டிக்கு கீழே வேட்டியை கட்டாது, நீ இழிமகன் என்றான். அந்த துணியை கட்டிடா தலையிலே என்று தலைப்பாகையாக கட்டினான். இறைவன் என்று எவனும் இல்லை, நீதான் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உன்னையே வழிபடுகின்றான். யார்? தாளக்கிடப்பாறை தற்காத்து நிற்பதே தர்மம் என்று போதித்த நம்முடைய பாட்டன் வைகுந்தர் என்ற சமூக புரட்சியாளன், அன்பு வழி என்ற தனி மார்க்கத்தை கண்ட மகான் நம்முடைய தாத்தன். அவன் என் இனத்தின் போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெரியார். கருணையில்லா ஆட்சி கடிக ஒழிக. எப்படி சொல்றான்? வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன், பயிருக்கும் உயிர் இருக்கிறது என்று வாடி நின்ற வள்ளலார் பெருந்தகை. பயிருக்கே வாடியவன் எவ்வளவு கடுமையா சொல்றான். கருணையில்லா ஆட்சி கடிகை ஒழிக. அருள் நயந்த நன்மார்கள் ஆள்க. அருள் நயந்த நன்மார்க்கர்கள் ஆள்கிறான் இந்த நிலத்தை. யார சொல்றான்? நம்மளைத்தான் சொல்றான். பசி என்ற சொல் இருக்கக்கூடாது என்று அணையா விளக்கை அவன் பற்ற வைத்தானே, இன்றும் எரிந்து கொண்டிருக்கிறது. வள்ளலார் பெருமகனுடைய ஆலயத்திலே அவனை விட சமத்துவமும் சகோதரத்துவமும் அவனை விட தமிழ் வாடி வளர்த்த மகானும் இந்த மண்ணில் உண்டா? உண்டா? எல்லோரும் சமம் என்பதை காட்டுவதற்காக சன்மார்க்கம் என்கிற ஒரு மார்க்கத்தை தொடங்கிய மகான் நம்முடைய வள்ளலார் பெருமகனார். அவனை விட சமூக சீர்திருத்தம் பண்ணிட்டீல. அவன் தமிழ் பேரினத்தின் வணக்கத்திற்கும் போற்றுதற்கும் உரிய பெரியார். தமிழ் சனியன் விட்டு ஒளி. அதில் என்ன இருக்கிறது? தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட லாய்க்கு வருமா? தாய்ப்பால் பைத்தியங்களே. இது யாரு? ஐயா ஈவீரர். இந்தியா விடுதலை பெற்று விட்டது. என் அன்பு உடன் பிறந்தார்களே, விடுதலை பெற்று விட்டது. இந்தியா நாட்டின் ஆட்சி மொழி எது? எந்த மொழி இந்தியாவின் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்பது விவாதம். அது இந்திய மொழிகளில் தொன்மையான மொழிதான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். இது கருத்து. அப்போது ஒரு பெருமகனார் எழுந்து இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டுமானால் தமிழ் மொழிதான் இருக்க வேண்டும். இந்திய மொழிகளிலே தொன்மையான மொழி தமிழ்தான். இதை எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மறுக்க இயலாது என்ற கருத்தை முன்வைக்கிறார். அப்போது முதன்மை அமைச்சராக இருந்த நேரு அவர்கள் எழுந்து, என்ன சாய்பு, உருதை கேட்பீர்கள் என்றால் நீங்கள் தமிழை கேட்கிறீர்களே என்று அவர் கேள்வி எழுப்புகிறார். எழுந்த அந்த மகன், நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மாவென்று அழைத்தவன். இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி என்று முழங்கியவன் எங்கள் தாத்தன் கண்ணியமிக்க காயிதே மில்லத்தவர்கள். அவன் தமிழ் பேரினத்தின் பெரியர். அவன் பெரியர். செத்தும் கொடுத்தான் சீதக்காதி, செத்தாலும் கொடுக்க மாட்டான் வீரா. எங்க ஊர் கீழக்கரையில செத்தும் கொடுத்தான் சீதக்காதின்னு வள்ளல் அப்துல் காதர். ஏன் செத்தும் கொடுத்தார்? பெரும் செல்வந்தர், ஈகை குணம் கொண்டவர். வருவோர் போவருக்கெல்லாம் செல்வங்களை அள்ளி அள்ளி கொடுக்கிற பெரும் வள்ளல். வறுமையில் வருகிறவர்களுக்கு, தமிழ் பாக்களை பாடுகிற புலவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிற பெரும் வள்ளல் சீதக்காதி. ஒரு நாள் ஒரு பெரியவர் வந்து, தன் மகளுக்கு திருமணம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, திருமணம் செய்யலாம் என்று இருக்கிறேன், நீங்கள் உதவ வேண்டும் என்பது, நான் செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்து விடுகிறார். உடனே
பொருளை எடுக்க வரும்போது இருக்கட்டும் உங்களிடத்திலே, திருமண நாளை குறித்து விட்டு வந்து வாங்கி செல்கிறேன் என்று சென்று விடுகிறார். திருப்பி திருமண நாளை குறித்து விட்டு வருகிற போது நம்முடைய முன்னவர், நம்முடைய தாத்தா சீதக்காதி அவர்கள் இல்லை, உயிரோடு இல்லை, இறந்து விடுகிறார். அப்போது இருந்தவர்களிடத்திலே சீதக்காதி இல்லையா என்ற போது அவர் இறந்த செய்தி அவரிடத்திலே சொல்ல வருந்துகிறார். ஏன் அப்படிங்கும்போது, நான் இந்த மாதிரி சொல்லி இருந்தேன் என் மகளுக்கு திருமணம் என்று, அப்போது நான் திருமண தேதியை குறித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி இருந்தேன், அவரிடத்தில் உதவி வருவதற்காக. இப்போது அவர் இல்லை, நான் என்ன செய்யணும்? ஓ, அது நீங்க தானா? அப்படி இல்லை, நான் இப்படி ஒருவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், அவர் வருவார், அவர் வரும்போது இதை கொடுத்து விடுங்கள் என்று இந்த மோதிரத்தை கொடுத்து விட்டு போனார், இந்த மோதிரத்தை உங்களுக்கு கொடுக்க சொன்னார் என்று அந்த மோதிரம் விலை உயர்ந்த வைர மோதிரத்தை அந்த பெருமகனிடத்திலே தாத்தா சீதக்காதி அவர்கள் கொடுக்க சொல்லி, அதனாலதான் என்ன பேர்? செத்தும் கொடுத்தான் சீதக்காதி. அவன் யார்? என் இனத்தின் பெரியார். பழனி பாபா என்ற ஒரு புனித போராளி இருக்கிறான், ஒரு புரட்சியாளன் இருக்கிறான். நம்மை போன்ற தமிழ் தேசிய பிள்ளைகளின் முன்னத்தி ஏர். இள வயதில் தன் வயதுக்கு மீறிய சேவையை தமிழ் சமூக மக்களுக்கு செய்த ஒரு பெருமகன். இஸ்லாமிய மக்களுக்கு ஐயா ஏவேரா போராடினார், அவர்தான் போராடினார். என் தாத்தன் காயிதே மில்லத்தை விடவா, என் அண்ணன் பழனி பாபாவை விட போராடிட்டாரா? என்ன போராடினார்? இன இழிவு தீர இஸ்லாமே, இஸ்லாம் மார்க்கமே, இஸ்லாமே வழி என்று சொல்லிவிட்டார் ஈவேரா. எப்போது 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 சொன்னார்? எங்கே சொன்னார்? எப்போ? விடுதலைக்கு முன்பு, 1947க்கு முன்பு. அதற்கு பின்பு, அதற்கு பின்பு துலுக்கனுக்கு இங்க என்ன வேலை? அவன் நாடா இது? அவனுக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அவனை போ சொல் ஆப்கானிஸ்தானுக்கு. RSS PJ கூட எங்களை பாகிஸ்தானுக்கு போக சொல்லுது, இவர் ஆப்கானிஸ்தானுக்கு போய் சொல்லிட்டாப்ல. அப்ப ஒரு கேள்வி என்ன? எனக்கு இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லை என்றால் உனக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? நீ யாரு? நீ யாரு? 4 பகைவர்கள், பார்ப்பனன், நம்மில் கீழ்சாதி, கீழான மக்கள், கிறிஸ்தவர், இஸ்லாமியர், இந்த 4 கூட்டமும் நம் சமுதாயத்திற்கு எதிரி. உன் சமுதாயம் எது? இந்த 4 பேரும் எதிரி என்றால் எப்படி? சமூக விடுதலை, சமூக மேம்பாடு, சாதிய ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பெல்லாம் செய்ய வந்த பெருமகன் நமக்கும் கீழான மக்கள். அப்படின்னா அப்படி இங்க அண்ணல் அம்பேத்கர் நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லைங்கிறார். ஆனா இவர் நமக்கும் கீழான மக்கள் என்கிறார். எனக்கு கீழே யாம இருக்கணும்? நீ யாரு அப்படி புடிங்கி மேல இருக்க? நீ யாரு என்னை விட மேல இருக்க? நீ யாரு? நீ யாரு? கிறிஸ்தவ எதிரி, இஸ்லாம் எதிரினா யாருக்கு எதிரி? முதல்ல நீங்க யார்? உங்கள் சமுதாயம் எது? பதில் இருக்கா? இல்லை. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, ஒரு மகன் பிறப்பிலே பெரிய செல்வந்தன், பெரிய செல்வந்தன், 4000-5000 ஏக்கர் அவனுக்கு தோட்டம், எஸ்டேட், அரண்மனை போல வீடு. இஸ்லாமிய சொந்தங்களில் என்னோட படித்த என் மைத்துனர்கள், என் மாமன்கள் எல்லாம் 22 என்னோட படிக்கும் போதே திருமணம் பண்ணிட்டாங்க. கல்லூரியில் படிக்கும் போதே இளம் வயதிலே திருமணம் பண்ணி வைத்து விடுவார்கள். அவ்வளவு பெரிய செல்வாக்கு பெற்ற ஒரு மகன் திருமணம் செய்து கொள்ளவில்லை. காரணம், இந்த சமூகத்திற்காக போராட வேண்டும் என்பதற்காகவே. 22 வயதிலே நம்முடைய அருமை தாத்தா மூக்கையா தேவரோட நட்பு. பாபா என்ற பெயரை வைத்ததே தாத்தா மூக்கையா தேவர் தான். அவருக்கு சொந்த ஒரு பழனினால பழனி பாபா என்று பெயர் வந்து விட்டது. உசிலம்பட்டியில இருக்கிற முத்துராமலிங்க தேவர் என்று தாத்தா பேர் இருக்கிற கல்லூரி,
கமுதியிலே இருக்கிற முத்துராமலிங்க தேவர் கல்லூரி, திருநெல்வேலியில் இருக்கிற முத்துராமலிங்க தேவர் இருக்கிற தேவர் பேரில் இருக்க தாத்தா அவர்களுக்கு கல்லூரி, இந்த 3 கல்லூரியும் கட்டுவதற்கு நன்கொடை கொடுத்த மகன் நம்முடைய அண்ணன் பழனிபாபா என்பதை தமிழ் சமூக மக்கள் மறந்துவிடக்கூடாது. வயது என்ன? 22, 23 வயதில் இவ்வளவு வேலையும் செஞ்சவன். இந்த சமூகத்திற்காக போராடி போராடி எல்லா தலைவர்களையும் நம்பி நம்பி நின்று ஏமாற்றப்பட்ட மகனும் அவன்தான், என்னை போல. கடைசியாக வழியில்லை, நாமே ஒரு அரசியல் இயக்கமாக மாற வேண்டும் என்று வரும்போது கொல்லப்பட்டான். சரியாக 45 வயது. இந்த மக்களுக்காக போராடி உயிரையே கொடுத்தவனை விட ஐயா ஈவேரா இஸ்லாமிய பெருமக்களுக்கு பாடுபட்டாரா? மதவாதத்திற்கு எதிரானவர்கள் நாங்கள். அதே மதவாதத்திற்காக போராடி உயிரையே கொடுத்த ஒருவன் இருக்கிறான், ஒரு புனித போராளி. அவனுக்கு ஒரு பூ கூட போடாதது ஏன்? இந்த திராவிட திருவாளர்கள் ஏன்? ஐயா பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் ஏற்காதவனை நீ ஏற்காதே என்று சொல்லிவிட்டார் அண்ணன் பழனிபாபா என்று. நாங்களும் இதை பேசித்திருந்த பிள்ளைகள் தான். ஆனால் நாங்கள் இப்போது படித்திருக்கிறது எல்லாம் எங்க அண்ணன் அன்னைக்கு படித்திருந்தால் தீ வச்சு கொளுத்தி இருப்பான் எல்லாவற்றையும். பார்ப்பனர்களுக்கு பயந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது சாணியில் கால் வைக்க பயந்து மலத்து மேலே கால் வைத்ததுக்கு ஒப்பானது என்று பேசிய ஈவேராவை அவன் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பான் என்று தெரியாது. ஆனால் அதே பழனிபாபா மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானாடா என்று கேட்டான். அதையும் சொல்லு. இதே அப்ப சொன்னான், கடைசி காலத்தில் சொன்னான். எவ்வளவு வழியோட சொன்னான், அதையும் சொல்லு. அதையும் சொல்ல மாட்ட, சொல்ல மாட்டேன். யாரு பழனிபாபா? அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, வளர்த்த மகளை மணந்து மனைவியாக்காமல் கடைசி வரை மகளாகவே வளர்த்த மனித புனிதன் நம்முடைய அண்ணன் பழனிபாபா, நம் இனத்தின் பெரியர். தான் இஸ்லாம், வளர்த்த மகள் புனிதா இந்து. தான் சார்ந்த மதத்திற்கு அவளை மாற்றாமல் அவள் ஏற்றுக்கொண்ட மதத்திலே வைத்து வளர்த்த ஒரு மாமகான் நம்முடைய அண்ணன் பழனிபாபா. அதனால் அவன் தமிழ் பேரினத்தின் பெரியார். சம பங்கு என்பதை ஏற்க முடியாது. உரிய உரிமையை கொடு. நீ மாளிகையில் பல 500 ஆண்டுகளாக இருக்கிறாய். நான் பள்ளத்திலே கீழே மண் குடிசையிலே இருக்கிறேன். 2 பேருக்கும் சமபங்கு என்பதை எப்படி ஏற்பது? அதனால் உரிய உரிமையை கொடு. 12 காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிறேன். படிப்பதை தீட்டு, பள்ளிக்கூடம் வருவதை தீட்டு என்று புறந்தள்ளி வைத்திருக்கிறாய். நீ பல 100 ஆண்டுகளாக கல்வியறிவு பெற்றிருக்கிறாய். 2 பேருக்கும் சமம், அதை ஏற்க முடியாது. வீழ்த்தப்பட்டு தாழ்த்தப்பட்ட எனக்கு உரிய பங்கை கொடு என்று போராடியவன் யாருக்கு முன்பு? புரட்சியாளர் அம்பேத்கர் முன்பு போராடியவன் நம்முடைய பாட்டன் அயோத்திதாச பண்டிதன், நம்முடைய பெரியார். பிறப்பின் அடிப்படையிலே பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்காத அவரை உனக்கு விடுதலை இல்லை என்ற புரட்சி முழக்கத்தை முன்வைத்தவன் நம்முடைய தாத்தன் ரட்டமலை சீனிவாசன். எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை என்று முழங்கியவன் நம்முடைய தாத்தன் ரட்டமலை சீனிவாசன். இந்த கூட்டத்திலே யார் பறையன் என்று கேட்டால் நான் தான் என்று திமிரி எழுந்து நில் என்று சொன்னவன் நம்முடைய தாத்தன் ரட்டமலை சீனிவாசன். அவன் யார்? தமிழ் பேரினத்தின் பெரியார். நம்முடைய தாத்தா MC ராஜாவின் கல்வியிலே ஆங்கிலேயனை பொறாமைப்பட்டார். உங்களை போன்ற தலைவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்க அந்த மக்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ராஜா என்று பேசியவர்கள் வெள்ளைக்காரர்கள்.
அப்படிப்பட்டவன் நம்முடைய தாத்தா MC ராஜா அவர்கள். ஐயா ஈவேரா வந்துதான் படிக்க வைத்தார் என்றால் இந்த ரெட்டமலையும் MC ராஜாவும் படிக்க வைத்தது யார்? யார் யார்? ஈவேரா தான் நம்ம எல்லாம் படிக்க வைத்தார் என்றால் அவருக்கு அருகிலே இருந்த அறிஞர் பேரறிஞர் அண்ணா என்பவரையும் நாவலர் நெடுஞ்செழியனையும் இனமான மிக்க பேராசிரியர் நம்முடைய ஐயா அன்பழகனையும் படிக்க வைத்தது யார்? யார்? எங்கள் ஐயா அண்ணாமலை செட்டியார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை கட்டி படிக்க வைத்தவன் என் தாத்தன். அவன் யார்? அவன் என் பெரியார். ஒரு மனிதன் சட்டம் படிச்சிடறான், அவங்க அப்பா சட்டம் படிச்சிடறாரு, அவங்க தாத்தா சட்டம் படிச்சிடறாரு, 3 பேருமே சட்ட வல்லுநர்கள். ஒரு முறை நேர் நின்றால் இன்னைக்கு காசு 50,000 அன்னைக்கு அவருக்கு ஒரு நாள் நிக்க அன்னைக்கே பெரிய தொகை நம்முடைய பாட்டனாருக்கு. பிறப்பிலை செல்வந்தன் சொத்தம்பட்டையும் விற்கிறான். யாருக்கு விற்கிறான்? சொத்தம்பட்டையும் விற்கிறான். நாட்டு விடுதலைக்காக செலவு பண்றான். தமிழ் நேசன். அவன் போராடுவது இந்திய விடுதலைக்கு. ஆனால் பத்திரிகை தமிழ் நேசன் என்று நடத்துறான். எந்த நேசன்? நாம சேர்ந்த தமிழ் தேசம் நடத்துறான். சுதேசி கப்பல் வாங்குறான். வெள்ளக்காரன் வர்த்தகம் செய்ய வந்தவனுக்கு எதிராக நாமளும் ஒரு கப்பலை வாங்கி வர்த்தகம் செய்ய வேண்டும் என்று சுதேசி கப்பல் வாங்கி மண்ணின் மக்களின் மானம் கப்பல் ஏறிவிடக்கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டுகிறான் ஒரு தமிழன். 47 ஆண்டுகள் அவனுக்கு சிறை. 47 ஆண்டுகள் செக்கை இழுக்கிறான் சிறையிலே. மாடு கூட இழுக்க திணறும் அந்த செக்கை ஒற்றை மகன் இழுக்கிறான். இந்த மண்ணின் விடுதலைக்கு யார்? நம்முடைய பாட்டன் வாவு சிதம்பரம் பிள்ளை. அவர் சொத்தையெல்லாம் நாட்டுக்காக வித்துக் கொண்டிருந்த சமகாலத்திலே சொத்தா வாங்கி சேர்த்துக் கொண்டிருந்த பெரியவர் நம்முடைய ஐயா ஈவேரா அவர்கள். இதில் யார் பெரியார்? யாரு பெரியார்? அவன் விடுதலை பெற்று வருகிறான். வரவேற்க ஒருவரும் போகவில்லை. ஏன்? சமகால தோழர்கள் தானே. ஐயா ஈவேராயன் போகவில்லை. சிறைவாசலில் நின்று வரவேற்ற மகன் சுப்பிரமணியம் சிவா என்கிற இவர்கள் சொல்லுகிற பிராமணன். உடலெல்லாம் குஷ்டம், தொழுநோய், ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு நம்முடைய பாட்டனாரை வரவேற்க சிவா என்று ஓடி வரும்போது, பிள்ளைவால் என்னை தொற்றாதீங்க, எனக்கு பெருநோய் தொற்றி விட்டேன்னு, அந்த நோய் எனக்கு வரட்டும் சிவா என்று ஆற தழுவிக்கொண்டான் என் பாட்டன். யார்? பெரியார். எவன் பெரியார்? என் பாட்டன் வ.உ.சி.யும் பெரியார். அவனை வரவேற்க நின்ற சுப்பிரமணியம் சிவாவும் எங்கள் பெரியார். என் தாத்தன் குற்ற பரம்பரை சட்டம் தமிழ் பெருங்குடி மக்கள் கள்ளர் மறவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. மாலையானால் காவல் நிலையத்திலே கைரேகை வைக்க வேண்டும். திருமணம் முடிந்தாலும் மனைவியோட போய் அவன் இரவிலே உறங்க செல்ல முடியாது. இன்றுதான் திருமணம், போக முடியாது. கைரேகை வைத்துவிட்டு காவல் நிலையத்திலே காவலர்கள் முன்பு படுக்க வேண்டும். ஒரு மந்தை போல. மனைவிக்கு பிரசவம், போக முடியாது, இங்கதான் இருக்கணும். தாய் மரண படுக்கையில், போக முடியாது, இங்கதான் இருக்கணும். 80 வயது இதய நோய், போக முடியாது, இங்கதான் இருக்கணும். இந்த சூழலில் ஒரு மகன் இளம் வயதில் வந்தான். தன்மானம் இழந்து கைரேகை வைப்பதற்கு பதிலாக உன் கட்டை விரலை வெட்டி எறியலாம் என்று சொன்ன வார்த்தைக்காக பலாயிரக்கணக்கான வீர இளைஞர்கள் விரலை வெட்டி எறிந்தான். கிளர்ச்சி. அந்த கைரேகை கொடுஞ்சட்டம், குற்ற பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராடி அந்த ஒற்றை மகனுக்கு இந்த நிலத்தில் துணை நின்றவன் எவன்? எங்கள் தாத்தன் ஜீவானந்தத்தை தவிர எவன் நின்றான்? வைக்கத்தில் போராடினீர்கள் என்கிறீர்கள், இங்கே சாதி ஒழுக்க அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாவற்றிற்கும் போராடின என்கிறீர்கள். ஒரு தமிழ் பேரினத்தில் பெருங்குடியை அடக்கி ஒடுக்கி வெள்ளக்காரன் கைரேகை சட்டம் வச்சு சித்திரவதை செய்கிற போது அதற்கு ஆதரவாக நின்று போராடுவது ஏன்? ஐயா ஈவேரா அவர்கள் யாருக்கு பதில் சொல்லுவார்? யார்? இதில் எவன் பெரியார்? எங்கள் தாத்தன் தெய்வ திருமகன் இறந்து போறார். இந்த நாட்டில் இருக்கிற எல்லா கட்சி கொடிகளும் அறக்கம்பத்தில் இறங்கி மரியாதைக்காக
துயரத்தை வெளிப்படுத்த பறக்கிறது. அவர் இறந்ததற்கு அரைக்கம்பத்தில் பறக்காத ஒரே கொடி திராவிட கழக கொடி. இப்ப அவன் பேரங்க நாங்க என்ன முடிவு பண்ணணும்? அந்த கொடி இந்த நாட்டில் எங்கேயும் பறக்க விடாம செய்யணும். மூவேந்தரும் போய் முச்சங்கமும் போய் பாவேந்தரும் குறைந்து பழைய நூல் விளக்கம் நூல் உரைகள் எல்லாம் மறைந்து படிப்போரும் இன்றி கேட்போரும் இன்றி தமிழ் கல்வி சுத்தமாக மழுங்கி ஒளிந்த காலத்திலே ஒருவன் வந்தான். வள்ளல் பாண்டித்துரை என்ற ஒருவன் வந்தான். 4ஆம் தமிழ்ச்சங்கம் கூட்டி செந்தமிழ் நூல்கள் வள ஈட்டி கவிபாடும் புலவருக்கெல்லாம் பொருள்களை அள்ளி அள்ளி நீட்டி வாழ வைத்த தமிழ்ச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருந்தகை என் பாட்டன் வள்ளல் பாண்டித்துரை தேவன், எங்களுடைய பெரியார். தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதையர். உன்னால் நினைக்க முடியுதா பாரு, அந்த மகன் மட்டும் இல்லை என்றால் 50 காப்பியங்களில் சிலப்பதிகாரமும் இல்லை, மணிமேகலையும் இல்லை, சீவக சிந்தாமணியும் இல்லை. அதை தேடி தேடி சுவடிகளை எடுத்து வந்த அச்சிலேற்றிய மகன் நம்முடைய தாத்தன் ஊவே சாமிநாதையர். இன்னைக்கு புறப்பொருள் வெண்பாமாலை சங்க இலக்கிய நூல்களில் பல நூட்களை அச்சில் ஏற்றி பாதுகாத்த பெருமகன் நம்முடைய தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதையர். யார்? நம்முடைய பெரியார். தனித்தமிழ் அடிகளார் நம்முடைய தாத்தன் மறைமலை அடிகளின் குரு, சமகால தோழன் பரிதிமாற் கலைஞர். பேர் சூரிய நாராயண சாஸ்திரி. ஒரு பிராமணன் தமிழ் மீது இருந்த பற்றின் காரணமாக பரிதிமாற் கலைஞர் என்று பெயரை மாற்றினார். அதனால் பைந்தமிழ் பரிதிமாற் கலைஞர் என்று பாராட்டப்படுகிறார். தூய தமிழில் பேசுவது எழுதுவது என்ற வழக்கத்தை நம் தாத்தன் மறைமலை அடிகளுக்குள் புகுத்தியது இந்த பரிதிமாற் கலைஞர். வகுப்பிலே பாடம் நடத்துகிற போது கவனிக்காத மாணவர்களை எழுவாய், பயனில்லை, நீ இங்கு வகுப்பில் இருப்பதால் பயனில்லை, உன்னால் இங்கு செய்யப்படும் பொருள் இல்லை, வெளியே செல் என்று இலக்கிய நடையிலே இலக்கண நடையிலே பாடம் நடத்திய பெருந்தகை பரிதிமாற் கலைஞர். அவன் யார்? நம்முடைய தாத்தன். இத்தனை ஆண்டுகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடிய பெருமகனார் ஐயா ஈவேரா ஒரு கோயில் நுழைவு போராட்டம். இதே மதுரை மண்ணிலே வைத்தியநாத ஐயர் சட்டம் படித்த வழக்கறிஞர் கோயிலுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட மக்களை ஒன்று திரட்டி கூட்டிக் கொண்டு போகிற போது கூட நின்றவன் நம்முடைய தாத்தன் கக்கன் என்ற பெருந்தகை. மக்கள் எங்கெங்கே எதிர்ப்பு காட்டிய போது துன்னறிக்கை கொடுத்து தெரு தெருவாக ஐயர் செய்கிற இந்த முயற்சிக்கு யாராவது எதிர்ப்பு காட்டினால் பெரும் பின்விளைவை சந்திக்க நேரிடும் என்று, ஐயரே கூட்டிக் கொண்டு செல்லுங்கள், எவர் தடுக்கிறார் என்று பார்ப்போம் என்று முழக்கத்தை வைத்து முன்னின்றவன் நம்முடைய தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். தமிழ் தென்றன் ஒரு இருந்தார். தமிழ் தென்றல், தென்றல் போல பேச்சு எழுத்து எல்லாவற்றிலும் தொழிற்சங்கம் ஒன்று. அதுக்கு முன்னாடி பாரு, சிங்கார வேளர்னு ஒரு பாட்டு இருக்கான் நமக்கு, சிங்கார வேளர்னு. அவன் தான் இந்த மண்ணிலே பொது உடைமை சித்தாந்தத்தை கொண்டு வர்றான். அவன் தான் ஐயா ஈவேராவுக்கு முன்பு சாதி மறுப்பு, பெண்ணிய உடுமை, கடவுள் மறுப்பெல்லாம் கொண்டாந்து வைக்கிறான். எல்லாம் கவனிக்கணும். இந்த சாதிய ஒழிப்பு அவன் சொல்றான், உலகத்திலேயே எங்கும் இல்லாத சாதிய கட்டுமானம் இந்தியாவுக்குள்ள தாண்டா இருக்குங்கிறான். இதுக்கு ஒரே வழிதாண்டா இருக்கு, கலப்பு மனம் சாதிய ஒழிக்காதரா, அது மட்டும் ஒழிக்காது. அப்ப என்ன பண்ணும்? பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளற்ற சமநிலை வரணுங்கிறான். இந்த தீண்டாமை இழிவை துடைப்பதற்கும் இருக்கிற வாய்ப்பு இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு அற்ற சமநிலை வரணும். அப்பதாண்டா வரும்ன்றான். அவன் தான் தொழிலாளர் என்று ஒரு கூட்டம் இருக்குன்னு இந்தியாவுக்கே காட்டிய பெருந்தகை நம்முடைய பாட்டனார் சிங்காரவேலர் தான். யார்? நம்முடைய பெரியார். அதற்கு பிறகு இந்த நிலத்திலே இன்னொரு பிறப்பு எனக்கு வேண்டும். எதற்காக? தமிழருக்கும் தமிழுக்கும் தொண்டு செய்து சாக வேண்டும் என்று வேண்டியவன் நம்முடைய தமிழ் தென்றல் தாத்தா திருவிக்கா அவர்கள். அவன் தான் தொழிலாளருக்கு நலச்சங்கம் கட்டியவன் திருவிக்கா தான். ஈழத்து சிவானந்தடிகளார், விபுலானந்தடிகளார், தனிநாயகடிகளார், இங்கே படமா இருப்பார், தமிழ் தனிநாயகடிகளார், அவர்களெல்லாம் யார்? அருள் திருவாளர்கள், அருள் தந்தையர்கள், மதம் பரப்பக்கூடிய கிறித்துவ பாதிரிமார்கள். மதத்தை விடவும் அதிகமாக தமிழ் பரப்பிய பெருமக்கள் எல்லோரும் நம் பெரியார்கள்.
தெற்கெல்லை போராட்டத்திலே மாபெரும் புரட்சி செய்த நம்முடைய தாத்தன் மார்ஷல் நேசமணி, அவன் கூட இருந்த ராமசாமி பிள்ளை, சிதம்பரம் பிள்ளை, இவர்கள் எல்லாம் நம்முடைய பெரியார்கள். ரசாக் முகமது இவர்கள் எல்லாம் நம்முடைய பெரியார்கள். தெற்கெல்லை போராட்டத்தில் கன்னியாகுமரி நமது மாவட்டத்தோடு வந்திருக்காது. வடக்கெல்லை போராட்டத்திலே வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலக என்று தொல்காப்பியம் சொல்லுது. அது சொல்றது திருப்பதி அல்ல. வடவேங்கடம் என்றால் வேங்கு என்றால் இடம், கடம் என்றால் வெப்பம், தக்கான பீடபூமி வரை தமிழன் நிலப்பரப்பு என்கிறது தொல்காப்பியம். இங்கே நீல திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் என்று பாரதி பாடுறானே. வடமாளவன் குன்றம் இடையிலே புகழ் மண்டி புகழ் நிறைந்திருக்கிற தமிழ்நாடு என்று பாடுறான் பாரதி. அந்த எல்லை மீட்பு போரிலே, வட எல்லை மீட்பு போரிலே மாபெரும் புரட்சிக்காரனாக இருந்த சிலம்பு செல்வர் நம்முடைய தாத்தா மாப்போசி, அவரோடு இந்த மங்களம் கிளார், தாத்தா காமு ஷெரீப். காமு ஷெரீப்லாம் யாரு? நீ பார்க்க இஸ்லாமியர் இருக்குது. காமு ஷெரீப் தமிழ் தேசிய இனத்தின் தலைவர்களில், தமிழ் தேச அரசியல் தலைவர்களில் மிக முதன்மையானவர். முதலாக தன் பிள்ளைகளுக்கெல்லாம் தூய தமிழ் பெயரை சூட்டிய மனிதன், பெருந்தமிழர் நம்முடைய தாத்தா காமு ஷெரீப் அவர்கள். அவர், சின்ன அண்ணாமலை போன்றவர்கள், இவர்கள் எல்லாம் வடக்கெல்லை போராட்டத்திலே அளப்பெரிய பங்காற்றிய பெருமக்கள். அவர்களெல்லாம் யார்? நம்முடைய இனப்பெரியார்கள். நம்முடைய இனப்பெரியார்கள். ஈழத்தில் இருந்து நம்முடைய தாத்தா இங்கே வந்து தந்தை செல்வா அவர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று கேட்கிற போது, நானே ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுது என்று கேட்ட பெருந்தகை நம்முடைய ஐயா ஈவேரா அவர்கள். எப்படி? நானே ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு, அடிமைக்குத்தான் அடிமையின் வழி தெரியும், ஆனால் நானே ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுது என்று சொன்னவர். இவரை போராளி, இவரை சமூக சீர்திருத்தவாதி என்று சித்தரித்து வைத்திருக்கிறது இந்த தமிழ் சமூகம். திராவிடர்கள் சொன்னதை நம்பிக்கொண்டு அலைகிறது. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, இதை உறக்கச் செல்வோம் உலகிற்கு என்று முழக்கத்தை முன்வைத்த நம்முடைய தமிழ் தந்தை நம்முடைய ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள் தமிழ் பேரினத்தினுடைய பெரியார். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்த நீ நானும் 10 மாதம் தான், பாலாறு வாயுது தேனாறு வாயுது, மக்கள் வயிறு தான் காயுது என்று பாடிய நம்முடைய தாத்தன் மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை நம்முடைய பெரியார். தலைவர் மாறுவார், தற்பாறு மாறும், தத்துவம் மட்டும்தான் அட்சய பாத்திரம். இப்பசி இப்படியே நீளுமானால் இது என்ன சுதந்திர பூமி, ஏன் இத்தனை ஆயிரம் சாமி என்று கேட்டவன் நம்முடைய கவியரசு தாத்தா கண்ணதாசன் அவர்கள். அவன் நம் இனத்தின் பெரியார். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? சொந்த பெரியார் இத்தனை இருக்கும் போது எங்கிருந்தோ வந்தவர் எனக்கு எதற்கு பெரியாராக இருக்க வேண்டும்? எதற்காக இருக்க வேண்டும்? எதற்காக? ஒரு அரக்கல் 1 இடம் நாட்டுக்காக மக்களுக்காக. என் தாத்தா காமராஜ் படிக்க வைக்கும் போது மதிய உணவு திட்டத்துக்காக நன்கொடை கேட்டு கையேந்தினார். கொடையாளர்களாம் கொடுங்கன்னார். பணம் இருக்கவன் நிதியா கொடுத்தான். அரிசி மண்டி வச்சிருக்கவன் அரிசியை கொடுத்தான். மாதிரி விறகு கடை வச்சிருக்கேன் விறகு கட்டை அனுப்பினான். முடியாத தாய்மார்கள் சமைச்சு வந்து போட்டார்கள். இவ்வளவு பங்களிப்பு. அதில் ஐயா ஈவேரா கொடுத்த நன்கொடை என்ன? என்ன? நிலத்திலே கிணறு தோண்டுகிறார். கருப்பாயுதம் வருகிறது. தன்னுடைய நண்பன் காமராஜரை கூப்பிட்டு, முதலமைச்சர் காமராஜரை, காமராஜ் இது என்ன என்று ஆய்வுக்கு அனுப்புகிறார்கள். நிலக்கரி என்று தெரிகிறது. இது நம்மிடத்தில் இருப்பதை விட நாட்டிடத்தில் இருப்பது மக்களுக்கு நல்லது என்று நேருவிடத்திலே கூட்டி போய் காட்டி, இந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி இருக்கிற இந்த இடத்திலே என் அன்பு தம்பி தங்கைகளே 500 ஏக்கர் தன் சொந்த நிலத்தை நாட்டுக்கு கொடுத்தவன் நம் தாத்தன் ஜம்புலிங்க முதலியார். அப்படி ஒரு 2 இடத்தை ஐயா ஈவேரா இந்த நாட்டுக்கு ஏதாவது கொடுத்தார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இப்ப யார் பெரியார்? என் தாத்தன் ஜம்புலிங்க முதலியார். ஐயா ஈவேராவிற்கு முன்பு சமூக நீதி, பெண்ணிய உரிமை, சாதிய ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பை சிந்தித்தவன், பேசியவன் என்னுடைய தாத்தன் அத்திப்பாக்கம் வெங்கடாச்சல நாயக்கர்.
வன்னியன் நாயக்கர்னா நீ வேற என்ன நினைச்சிடாத, வெங்கடாசல நாயகர்ங்கிற வன்னியன். அதை செயல்படுத்தியவன் யார்? என் தாத்தன் டாக்டர் சுப்பராயன் முதல்வராக இருக்கும் போது அதை செயலாக்கம் பண்ண வைத்தார். ஆனால் பெருமை எல்லாம் அவர்கள் தட்டி கொண்டு போய் விடுவார்கள். அவர்தான் சமூக நீதிக்கு போராடினார், அவர்தான் சட்டம். என்றே ஒரு லெட்டர் பேடுற அவரு, ஒரு கடிதத்தால் கட்சி செயல்படுத்தியவன், நாட்டை ஆண்டவன் சுப்பராயன், என் தாத்தன் காமராஜ். இவர்கள் ஆட்சியில் இருந்தவர்களிடத்திலே, இந்திய ஆட்சியாளரிடத்திலே முறையிட்டு அதை நிறைவேற்றினார்கள். உடனே நாங்கள் தான் சாதித்தோம் என்று பீற்றிக் கொண்டு அலைகிறார்கள். அறிவு சமூகம் ஆய்ந்து தெளிந்து முடிவெடுக்கணும் யார் பெரியார் என்பதை.